ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லா டிசைன்ஸ். இன்னைக்கான சிம்பிள் எக்ஸசைஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பானை இமேஜ் இருக்குது. அந்த இமேஜில் இருக்கிறதுக்கு கோலம் மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹெரிங் புன் ஸ்டிச் யூஸ் பண்ண போகலாம். இங்கே வந்து நீங்கள் சிங்கிள் சிக்ஸாக், டபுள் சிக்ஸாக் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஹெரிங் புன் யூஸ் பண்ணுறேன். அப்போது ஆல்ரெடி வந்து பானையில் இவ்வளோ லெவலுக்கு கோடு இருக்குது. எனக்கு இதையும் நான் ஸ்ப்ளிட் பண்ணணும்னா என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி அகைன் நான் வந்து பானையை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேல் பார்ட்டெல்லாம் நமக்கு எம்டியாக இருக்கும் இல்லையா, அதனால அகைன் பானையை இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்போது ஹெரிங் புன் அப்ளை பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னா அதுக்கு ஈக்குவலாக இங்கே, அடுத்து இங்கே, அடுத்து இங்கே. இப்போ மேல் டாட் வந்து எனக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துலன்னு வரும். அடுத்து நான் ஹெரிங் புன் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு பார்ட் வந்து இப்படி போய் கோலம் மேலேருந்து கீழே இப்படி வந்துடும். ரிமைனிங் அடுத்தது நான் எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல எனக்கு ஹெரிங் புன் வர மாதிரி எடுக்கணும். இடையில கீழே வந்து இங்கே வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல எனக்கு ஹெரிங் புன் வரணும்னா அப்போ நான் இந்த இடத்துல இருந்து எடுக்கணும். அடுத்து வந்து நான் எங்கே எடுக்கணும்னா இந்த இடத்துல எடுக்கணும். ஈக்குவலாக எடுத்தேன்னா தான் இதுக்கு இடையில ஹெரிங் புன் எனக்கு வரும். அடுத்ததும் பாருங்க, நான் ஈக்குவலா எடுக்கணும். அப்பதான் மேல எனக்கு வர ஹெரிங் போன் வந்து இடையில வரும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பார்ட் வரும்போது பெரிய பார்ட் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? இது வரைக்கும் சின்னதா இருக்கும் குடம், இதுக்கப்புறம் பெருசா வர்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலா நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றேன். சில்க் த்ரெட் டபுளா தான் எடுத்திருக்கேன். ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு கீழே இருந்து மேலே போகிறேன். கீழே இருந்து மேலே போய் ஒரு செயின் ஸ்டிச்சு, அடுத்து ஆப்போசிட்டில் குட்டியாக ஒரு பேக் ஸ்டிச்சு, அதை எடுத்து பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச்சாக கொடுத்துக்கிறேன். அகைன் ஆப்போசிட்டில் ஒரு பேக் ஸ்டிச் எடுத்து அங்கேருந்து கீழே கொண்டு வந்துடுறேன். அகைன் இந்த பக்கம் ஒரு பேக் ஸ்டிச்சு, குட்டி செயின் ஸ்டிச்சு, கீழ் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச்சு போட்டுட்டு கீழேருந்து அகைன் நான் மேலே போகிறேன். தென் ஆப்போசிட்டில் பேக் ஸ்டிச்சு அப்படியே செயின் ஸ்டிச்சாக கொடுத்துக்கிறேன். ஆப்போசிட்டில் பேக் ஸ்டிச்சு கீழே வந்துக்கிறேன். ஸோ அந்த ஹெரிங் போன் வந்து எந்த அளவுக்கு நமக்கு அந்த வளைவுகளில் குட்டி குட்டியாக போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அடுத்தடுத்த ஃபினிஷிங் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அங்கேருந்து அந்த கழுத்து பகுதியில் கொண்டு வந்து விட்டுட்டு எண்டு நாட் போட்டுக்கிறேன் நான். இப்போது இந்த மாதிரி நீங்கள் போடும்போது எண்டு நாட் போட வரும்போது என்ன பண்ணும், உங்களுக்கு இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு வரும். அந்த மாதிரி தூக்கிக்கிட்டு வராத இருக்கிறதுக்கு ஒரு குட்டி பேக் ஸ்டிச்சை போட்டுட்டு அப்புறம் எண்டு நாட் போடுங்க. பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஹெரிங் போனுக்கு நான் ஒரு கலர் கொடுத்துருக்கேன். அடுத்த ஹெரிங் போனுக்கு இன்னொரு கலர் கொடுக்குறேன் நான். இப்போ நான் ரெண்டாவது கலர் எடுத்து இந்த எட்ஜிலேருந்து தான் ஆரம்பிக்கிறேன். அப்படியே வந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். கீழிருந்து இந்த ரெண்டோட ஜங்ஷனுக்கு போகிறேன். செயின் ஸ்டிச்சு, ஆப்போசிட்டில் பேக் ஸ்டிச்சு, குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச்சு, ஆப்போசிட்டில் பேக் ஸ்டிச்சு, அப்படியே மேலேருந்து கீழே ஹெரிங் கொண்டு வரேன். ஸோ இடையில நம்ம கொண்டு வரும்போது நமக்கு அந்த கோலத்தோட ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்பேஸும் வெஷல்ஸில் அதிகமாக தெரியாத அளவுக்கு இருக்கும் ஃபினிஷிங் நமக்கு. இந்த ஸ்பேஸ் கம்மியாக வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. இப்போ குட்டி பேக் ஸ்டிச்சு போட்டுட்டு எண்டு நாட் போடுறேன். அப்போ தான் எனக்கு அந்த இடம் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும்.
ஸோ இப்போ முதல்ல வந்து பீச் கிரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நான் பிங்க் டார்க் வயலட் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு கலர்னா ஆல்டர்னேட்டிவாக இதே மாதிரியே நம்ம போட்டுட்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கலர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பானையோட வளைவு பார்த்தீங்கன்னா இப்படி வருது. கொஞ்சம் நான் இப்படி இறக்கி வளைக்கிறேன். அப்போ இந்த இடத்துலேருந்து எடுத்து அப்படியே ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கிருந்து மேல் நோக்கி செயின் ஸ்டிச்சு, ஆப்போசிட்டில் பேக் ஸ்டிச்சு, பக்கத்துலேயே கொடுத்துக்கிறேன் செயின் ஸ்டிச்சா. அடுத்து ஆப்போசிட்டில் பேக் ஸ்டிச்சு, அங்கேருந்து அகைன் கீழே. இங்கேருந்து கொண்டு வந்து கரெக்டாக அந்த பானையோட கழுத்தில் ஒரு பேக் ஸ்டிச்சு போட்டுட்டு 2 நாட் போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரியே நம்ம ரிமைனிங் இருக்கிறதையும் ஃபில் பண்ணிடலாம். கடைசி லேயர் வந்து ரொம்ப குட்டியான ஸ்பேஸ் இருக்கு நமக்கு. இந்த பானையோட குந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக அந்த பானையோட ஸ்பேஸை முடிச்சாச்சு. ஓவரால் அவுட்லைன் போட்டு முடிச்சிடலாம். இப்போ இந்த இமேஜில் இந்த சர்க்கிள் பார்ட்டில் நம்ம ஹெரிங் போன் போடுறதா இருந்தாலும் போடலாம், நீங்கள் அப்படியே விட்டாலும் விடலாம். நான் வந்து அப்படியே விட்டுக்கிறேன். ஏன்னா பானைங்கும் போது பானையில் மட்டும் நமக்கு அந்த கோலம் டிசைன் இருந்தால் போதும், பானையோட கழுத்து பகுதிக்கெலாம் தேவையில்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், வெறும் செயின் ஸ்டிச்சு போட்டு கவர் பண்ணிக்கிறேன். வெறும் செயின் ஸ்டிச்சு தான் போடுறேன் பாருங்கள். டபுள் லேயராக எடுத்துக்கிறேன் சில்க் த்ரெட்டு. எந்த அளவுக்கு வளைவுகளில் நம்ம சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாவே பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல் அவுட்லைனும் நம்ம கவர் பண்ணிடலாம். சேம் மெத்தடில் பானையோட வெளிப்பகுதி இருக்க வாய்ப்பகுதிக்கும் போட்டுக்கிறேன். இங்கே வரும்போது கொஞ்சம் ஒடுக்கி போடணும். இதோட போட்டுட்டு நான் 2 நாட் போட்டுக்க போகிறேன். ஏன் போட்டோம்னா, இன்கேஸ் இந்த இடத்துல சிங்கிள் ஜிக்ஸாக்லாம் வந்ததுன்னா இது மேலே போடலாம். இது வந்து ஹெரிங் போன். இது மேலே போடும்போது நமக்கு வந்து டிசைன் அசிங்கமாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிறேன். இந்த கேப்ல இருந்து எடுத்து ஆப்போசிட்ல ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வரும்போது பாருங்க, நான் பிங்க் கலர் தான் கொடுத்துருக்கேன். அதனால பிங்க் தான் கொடுத்துருக்கேன். அப்படியே இந்த லைன்ல கீழே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே கீழே போயிடுது பாருங்க நமக்கு.
எண்டு நாட் போடும்போது அந்த ப்ரீவியஸ் லைன் ஃபர்ஸ்ட் லைனில் கொண்டு போய் நம்ம எண்டு நாட் போடுறோம். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் நமக்கு ஹெர்ரிங் போன் யூஸ் பண்ணி ஒரு பார்ட் இமேஜ் கிடச்சிருச்சு பாருங்கள். இன்றைக்கான சிம்பிள் எக்ஸசைஸ் இதுதான். தேங்க்யூ.